கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைமையினால இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு தேசமெங்கும் ஒரு பயங்கரமான ஒரு கொடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தலைப்பு சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசக்கூடியதா இருந்தார். வேதத்திலிருந்து சில பகுதிகளை தியானிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு எப்படி தன்னுடைய சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு சுற்றி இருக்கிற நிலைமை நாங்கள் பார்க்கும் போது கர்த்தாவே சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நீர் எங்களது சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தேவன், நீர் எங்களோடு கூட உண்டாண்டவரே. நீர் இந்த தலைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் என்ன பேச போகிறோம் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் பேசி உங்களுடைய ஆவியானவர் தாமே இடைப்பட வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம். தேவையான வார்த்தைகளை நீரே எங்களுக்கு கொடுத்தருளும்படிக்காக உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் மண்ணின்று நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமுள்ளதாய் காணப்பட என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்து வேண்டுமா கூட கெஞ்சுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க. ஆவியானவர் தாமே எங்களோட ஒவ்வொருவரோட கூட பேசி இடைப்பட வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரை பெரும் லட்சியமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதலாய் உண்டாயிற்று. இங்க நாம் பார்க்கும்போது இங்க ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க படவுல ஏறுறார். சீசர்களும் அங்க கூட ஏறிட்டாங்க. அங்க ஒரு பெரும் காற்று புயல் அதிகமா அடிக்குது. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் வந்து அங்க நித்திரையா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க ஆண்டவர் நித்தியா இருக்கிறாரு. இவங்க பயப்படுறாங்க ரொம்ப. ஒரு பெரிய ஒரு கடல் மூழ்கத்தக்கதான், அந்த கப்பலை மூழ்கத்தக்கதான் நிலைமையினாலே கடல்ல அலைகள் அடிக்கிறது. இவங்க என்ன செய்யுது என்று சொல்லி தெரியாமல் இருந்தாங்க. ஆனா அங்க போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவர், நாங்க மடிந்து போகிறோமே, இது உங்களுக்கு தெரியலையா, கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அங்க கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆனா அங்க கொஸ்டின் கேட்கும் போது ஆண்டவர் எந்திரிச்சுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்ன நிமித்தமாக அங்க பெரிய அமைதல் உண்டாயிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க ஒரு எப்பேற்பட்ட சூழ்நிலை, அவர்கள் அந்த தவிப்பு எப்படியாக இருந்திருக்கும், அந்த அங்கேயும் இங்குமாக அலையும் போது அவங்க அந்த தவிப்பு எப்படியாக இருந்திருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏன்னா அங்க போய் அந்த ஆபத்தில் இருக்கும்போது அது தெரியும். ஆனா அப்பேற்பட்ட ஆபத்துகள் இருக்கும்போது அவர் அங்கே அமைதியோடு கூட இருந்தார். ஆனா அங்க வந்து அவங்க சீசர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள், நான் பக்கத்துலதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய நேரத்துல மறந்து போயிடும். நம்மளும் இந்த படகு என்ன குறிக்கிறதுனா வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த வாழ்க்கையில படகுல நாம் போகும்போது பலவிதமான கஷ்டங்கள், பெருங்காற்று, இந்த மாதிரி என்ன சூழ்நிலைகளை நம்மள நெருக்கலாம். ஆனா நெருக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விட்டுவிடக் கூடாது. நம்ம அந்த நிறைய நேரத்துல மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்ம இல்லாதது போல நம்ம நினைச்சிட்டு அங்க நம்ம வந்து அந்த விசுவாசத்துல அந்த தளர்வு ஏற்படுகிறது. ஆனா அற்ப விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். நம்மளை பார்த்து அந்த வார்த்தை சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்ட நிலத்தினால இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தரின் உன் வலது பக்கத்துல உன் நிழலா இருக்கிறார், நம்முடைய பக்கத்துலதான் இருக்கிறார். ஆனா அநேக நேரத்துல நம்மளோட சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட உண்டு என்று சொல்லி நம்ம அநேக வேலையில நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா நம்ம அந்த அற்ப விசுவாசியாக இருந்து அற்ப விசுவாசிகள்னு சொல்லி அழைக்கிறாரு. அவங்கள பார்த்து சீசர்கள் தான் இருக்கும், அவர் கூடவே இருந்தவங்க, அவங்க அற்புதத்தை பார்த்தவங்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது தன்னுடைய விசுவாசம் அங்கே குறைந்து போய்விட்டது. நம்மளுடைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது எந்த மாதிரி சூழ்நிலை, ஃபீஸ் கட்ட முடியாம நிலைமையில இருக்கலாம், வேலை இல்லாத ஒரு நிலைமை இருக்கலாம், பாதி சம்பளம் கூட இருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட நிலைமையில நாம் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் முகங்கள் கண்டிப்பா வெக்கமடைய செய்ய மாட்டார், பிரகாசமடையதான் செய்வார்.
கர்த்தரை நம்பினவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர் வந்து நம்ம கண்டிப்பா கைவிடவே மாட்டார். ஆனா நமக்கு சில நேரங்கள் அப்படி தோணும். ஆனா ஆண்டவர் வந்து நம்ம நிச்சயமா ஒரு இன்ச்சு கூட கைவிட மாட்டார். கடுகளவு விசுவாசத்தை கொண்டு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னா அது பெயர்ந்து போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா அந்த விசுவாசம் நமக்கு வாழ்க்கையில ஒரு சோதனைக்குள்ளாக வரும்போது அந்த விசுவாசம் தளர்ந்து போகிறது. அந்த தளர்ந்து போக கூடாது. நாம் உயர்ந்த விசுவாசத்துல உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இங்க ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த விசுவாசத்துல உறுதியாய் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய ஆண்டவர் சொல்ல முடியும். அங்க ஒரு வார்த்தை சொல்லும் போது அங்க எல்லாம் அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அமைதியா உண்டாயிற்று. நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நமக்கு மூழ்கி போக நிலைமையினாலே கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஒரு அந்த சராசரங்களை படைத்த தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இது எல்லாம் மாறி போகும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனால நாம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். நாம் அந்த விசுவாசத்துல உறுதியாய் நின்று ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு அனுமதிக்காமல் எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு காரியமும் வராது. ஆனால் இங்கே பார்க்கும் போது அங்க முடிச்சுட்டு பிரசவம் முடிச்சுட்டு படவுல ஏறாரு. அங்க வந்து ஒரு ஆண்டவருக்கு தெரியாம இது கண்டிப்பா நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் அங்க அவர் நித்திரையா இருந்தார். நித்திரையா இருக்கும்போது சீசர்கள் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா அந்த பயம் நம்மளுடைய வாழ்க்கை என்னும் படகத்துல வரும்போது ஆண்டவர் நம்ம கூட பக்கத்துலதான் இருக்கிறாரு. ஆனா அநேக வேளையில நம்ம மறந்து விடுகிறோம். அதை மறக்காதபடிக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அங்க பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இங்க யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? விசுவாசத்துல உறுதியா இருக்கும்படிக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசம் சோதனைகள் வரும்போது எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம். தளர்ந்து போகிறதா அல்லது மேல உயர்கிறதா? கர்த்தர் நம்மளுடைய விசுவாசத்தை இந்த நேரத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நேரத்துல ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதா இல்லையா? நாம் இதை குறித்து எத்தனையோ வருடங்களாக ஒரு காரியத்தை குறித்து ஜெபிக்கலாம், எத்தனையோ மாதங்களாக ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏதாவது ஒரு தடை இருக்குமா என்று சொல்லி நம்மளே நாமளே சோதித்து அறிகிறோம். ஆனால் ஆண்டவர் அமைதியாக இருக்கும்போது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளிடுகிறார். நாம் எண்ணி பார்க்க முடியாத நிலைமையினாலே அங்கே கொடுப்பார் என்பதுல எந்தவித ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆனா இந்த சீசர்களுக்கு அங்கே போகும்போதே இது மாதிரி ஆகும்னு சொல்லி கண்டிப்பா தெரியாது. அவங்க தெரிஞ்சிருந்தா அங்க ஏறி இருக்க கூட மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து கண்டிப்பா ஏறுறாங்க. ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் கண்டிப்பா வச்சிருக்கிறார். இந்த நாட்களில இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியது. அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அற்புதம் செய்வார். அடுத்ததாக அங்கே ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை, இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை ஆண்டவர் அங்கே மாற்றி அந்த சூழ்நிலைகளை மாற்றி அவர்களுக்கு அங்கு ஒரு அமைதலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இங்கே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அங்கே 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோவின் ராஜா என்று சொல்லி அந்த மோவாபியரை படையெடுத்து அவர்களை வென்று விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலைமையினால அவர்கள் அந்த தன்னுடைய படைகள் எல்லாம், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு அவர் அங்கே மோவாபியரை முறியெடுக்கும்படிக்காக போகிறார்கள். அங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லி போறேன். 7 நாட்கள் அங்க சுற்றி திரிகிறாங்க. 7 நாட்கள் சுற்றி திரிந்தா அங்க தண்ணி இல்லாம பயங்கரமான கஷ்டம். ஆடு மாடுகளுக்கு எல்லாம் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவருடைய எல்லா விதத்துக்கும் தண்ணி வேணும். அங்க எதையுமே இல்லை.
அங்க அந்த ஒரு வனாந்திரமான இடம் தான் சொல்றாங்க இங்க சொல்ல பார்க்கும்போது. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது அங்கே என்ன செய்வது என்று சொல்லி இங்க கர்த்தருடைய அந்த ஆளுங்க இருக்காங்களா, கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிப்பதற்கு இது என்ன நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி அங்க போய் தேடுறாங்க. அங்க போய் தேடும்போது யோசேபத்ன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இங்க கர்த்தருடைய தாசன் எலிசான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம போய் ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஆலோசனை போய் கேட்கிறாங்க. ஆலோசனை கேட்கும் போது அங்க எலிசா வந்து அவருடைய நிலைமை அறிந்து சொன்ன வார்த்தை தான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்னாலே நிரம்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிதான அதிசயம். காற்று மட்டும்தான் நம்ம சாதாரணமா பார்க்கும்போது காற்றுதான் மேகங்களை எல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே மழையை வருவிக்க பண்ணுமா. ஆனா அந்த காற்றும் அப்புறம் மழையும் இல்ல, ஆனா அந்த பள்ளத்தாக்குல வந்து தண்ணி நிரம்பும் என்று சொல்லும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. ஆனா எலிசாவுடைய வாழ்க்கையில அங்க போய் பார்க்கும்போது எலிசா சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இல்லாம இருக்கலாம், எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில இப்ப விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு இது நடக்கும் நடக்காம என்று சொல்லாத நிலைமையினால, ஒரு மூழ்கடிக்கப்பட்ட நிலைமையினால் நாம் இருக்கலாம், ஒரு எந்த ஒரு காரியம் இது நடக்குமா நடக்காதா என்று சொல்லக்கூடிய நிலைமையினால் நாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆண்டவராலே முடியும். அங்கே எப்படியாக பல பள்ளத்தாக்குகளை வெட்டி வையுங்கள், வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள் என்று சொல்லுகிறார். 16வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது அப்படியாக 16 அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அங்க பள்ளத்தாக்குல எல்லாத்தையும் வாய்க்கால வெட்டுங்கிறாரு. தண்ணியே இல்ல, ஆனா அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட உறுதியா இருந்து அந்த வாய்க்கால்களை வெட்டுங்க, ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பாரு. ஆனா அங்க போய் அங்க வாய்க்கால்களை வெட்டிட்டாங்க. ஆனா தண்ணி எங்கிருந்து வந்துச்சு, ஏதோ வழியா ஆண்டவர் எப்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியாக ஆண்டவர் அங்கே தண்ணீர் வந்து அங்க நிரப்பி, அந்த தண்ணீர் நிரப்பி எங்கும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. ஆனா அவ்வளவு தண்ணி இருக்கும்போது அந்த மோவாபியர் அடுத்த நாள் அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் குளித்து விட்டது, மீதி இருக்குது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய அந்த அற்புதம், மோவாபியரை முறியடிக்க வந்தவர்கள், ஆனால் அங்கேயே அவர்களே அந்த தண்ணி பார்த்து சூரியன் பிரகாசிகள் பார்த்து ரத்தமா அவங்களுக்கு தெரிஞ்சுதான். அந்த மோவாபியருக்கு அந்த தண்ணினால அந்த தண்ணியை பார்க்கும் போது அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு ரத்தமா தோன்றிய ஒருவருக்கு ஒருவர் அவங்களே வெட்டிட்டு செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த மோவாபியர் இடத்துல அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்க சூழ்நிலைகளை இங்க மாற்றி தந்தார். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டாருங்க. அங்க எலிசா சொன்ன ஒரு வார்த்தையின்படி, அங்க யோசபேத் அந்த சொன்ன ஆலோசனையின்படிதான் அங்க எலிசா கிட்ட போறாங்க. இல்லைன்னா அவங்க போயிருப்பாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த யோசபேத் சொல்லும் போது அங்கே போய் தேவனுடைய மனுஷனிடத்துல எலிசாவின் இடத்துல ஆலோசனை கேட்கிறாங்க. அந்த ஆலோசனை அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அங்க வாய்க்கால்களை வெட்டும் போது ஆண்டவர் நிரப்பினார். நம்முடைய வாழ்க்கையை இது ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு பண தேவைகள் வந்து எப்படி சந்திக்கிறாருன்னே இது வரைக்கும் தெரியல. இந்த லாக்டவுன் பீரியட்ல ஒவ்வொருடைய வாழ்க்கையில நான் பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு எங்கிருந்து வருதுன்னு தெரியல. ஆனா அப்பேற்பட்ட நிலைமையினால் ஆண்டவர் சந்தித்து அவ்வளவு சூழ்நிலைகளை மாற்றி அவருக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்துக்குரிய அந்த காரியங்கள் கரெக்டா நடக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது அப்படி அதிசயமாக ஆண்டவர் நடத்துறார். ஆனா நம்மளும் எதை குறிச்சு நம்ம கலங்க வேண்டாம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டேன், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்ப ஆண்டவர்களை செய்ய முடியும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அவங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். எனவே நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம். இங்கே வந்து ஆலோசனை கேட்கும் போது நாம் யாரிடத்துல போக வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையை மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் விசுவாசத்திலே உறுதியாக நாம் வளர்க்க வேண்டும். அப்பொழுது உறுதியா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளில மாற்றி கொடுப்பார். அடுத்ததாக ஆலோசனையில பெரியவரிடத்துல நாம் போக வேண்டும். ஏசாயா 28:29 நாம் வாசிக்கும் போது அவர் ஆலோசனையில ஆச்சரியமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம், செயல்களிலே மகத்துவமானவர். அப்பேற்பட்ட தேவன் இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னால் நாம் பயப்பட தேவையில்லை. நமக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால நம்ம கலங்குவ வேண்டாம், திகைக்குவ வேண்டாம். ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்குது என்று சொல்லி இதே பண்ண வேண்டாம். ஆனா கர்த்தர் கண்டிப்பாக மாற்றி தருவார். என்னுடைய ஒரு சிறு ஜாதியை கூட நான் வைக்கிறேன். எங்க எஸ்தர் வந்து கன்சீவ் ஆனதுக்கு போது நாங்க வந்து எவ்வளவோ கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா லிவினுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்ன பண்றது, இப்ப இவ கன்சீவ் ஆயிட்டேன்னா கண்டிப்பா வேலை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டம் போராட்டங்கள் உண்டு. ஆனா நாங்க ஜெபிச்சோம். ஆனா இந்த கொரோனா வந்து எல்லாத்துக்குமே இதாதான் இருந்தது. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றி தந்து ஸ்கூலுக்கு
எப்படி அனுப்புவது என்று சொல்லி நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி தந்து ஸ்கூலே இல்லாம பண்ணிட்டாரு. இப்ப வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் நாங்க பார்க்கும்போது இந்த சூழ்நிலையெல்லாம் நினைக்க பார்க்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நிலைமையினால எப்படியாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், மாற்றி தருகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொன்று இந்த 10 மாதங்களே நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கர்த்தர் எப்படியாக மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சியாக சொல்ல முடியும். கடைசி இதுல டிஸ்சார்ஜ் பண்ணும்போது 22ஆம் தேதியில இருந்து நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஆனா ஆண்டவர் அங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது லிவிங் ஆன்லைன் கிளாஸ்க்கு நாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நாங்க ஜெபிச்சுட்டு நான் பேசாம விட்டுட்டேன். ஒரே டைம் தான் ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் எப்படி இது யாருக்கிட்ட நான் உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளோரா கிட்ட விடணுமா நிர்மா கிட்ட விடணுமா ஆன்லைன் கிளாஸ் கட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டைம் தான் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஆனா ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி அந்த வாரமே அந்த கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க 22ல இருந்து 26 வரைக்கும் நீங்க ஆன்லைன் கிளாஸ் வைக்க கூடாது, குழந்தைங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்டே பயங்கரமா அந்த சட்டம் போடுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையினாலே சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் இன்றும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சில பலவீனத்தோடு கூட இருக்கலாம், சிலரான ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம், பணம் இல்லாத ஒரு நிலைமை கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இங்க எவ்வளவு அதிசயமான தெய்வம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் ஆண்டவர் நிரப்ப கர்த்தராலே முடியும் இங்க என்று சொல்லி இந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். நாம் ஆலோசனை கேட்கும் போது கர்த்தருடைய வேத வசனத்தில, கர்த்தருடைய மூப்பர்கள் இடத்துல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மக்கள் இடத்துல நாம் போய் நம்முடைய கேட்கும் போது ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்வார். காரியங்களை பார்க்கலாம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு தீர்க்கதரிசியாகிய ஒரு மனைவி இருந்தால் அந்த தீர்க்கதரிசி அவங்க இறந்து போனார். அங்க அப்பேற்பட்ட சூழ்நிலை பாருங்க. அங்க 4ஆம் அதிகாரத்திலே கீழே 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்க பயங்கரமான கஷ்டம், அங்க எதுவுமே இல்லை. அப்போ மனைவி இறந்து போயிட்டா, கணவர் இறந்து போயிட்டாரு, மனைவியே கடன் வாங்கி நிறைய கடன், அந்த 2 குமார்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போறதுக்காக சொல்றாங்க. ஆனா அந்த அடிமைகளா பிடிச்சிட்டு போறதுக்கும் போது நான் என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு எலிசா கிட்ட போய் கேட்கிறாங்க. எலிசா கிட்ட போய் கேட்கும்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்க உண்மையா சொல்லு, என்கிட்ட ஒரு குடத்துல எண்ணெய் இருக்குதே தவிர வேற என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு உண்மை தன்மை காணப்பட்டிருக்கிறது. அங்க உள்ளதே உள்ள மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கும் போது, இல்லைன்னா அவங்க 2 குழந்தைகளும் அடிமைகளா போகணும், 2 குமாரர்களும். இப்படிப்பட்ட நிலைமையினால இருக்கும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றி தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அங்கே கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் எலிசா கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்து, உங்ககிட்ட போயிட்டு நீ எல்லார்கிட்ட இருக்கிற அயல் வீட்டுக்காரர்கள் இடத்துல எல்லாம் பாத்திரம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் அந்த எண்ணெய் ஊத்திட்டே இருக்கிறாங்க, அது நிரம்பிட்டே இருக்குது, எல்லா பாத்திரத்திலும் நிரம்புது, எல்லாமே நிரம்புது. ஆனா அந்த நிரம்பி மறுபடியும் மீதி எடுக்கும் போது அதை எடுத்து அவங்க கடனை வித்து நீ கடன் அடைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்க ஒரு பெரிய அந்த கஷ்டமான சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே மாத்தி கொடுக்கிறார். நம்ம அப்படிதாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்குதோ ஆண்டவர் கிட்ட இடத்துல உண்மையா சொல்லி, ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை இருக்குது, இதை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குது, போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஏன்னா கொடுத்தாதான் நம்ம கிட்ட திருப்பி கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம கொடுக்கும் போது நம்ம இடத்துல என்ன இருக்குதோ ஆண்டவர்கிட்ட அதில் ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும் என்பதுல எந்தவித ஒரு சந்தேகம் இல்லை. நம்ம அடுத்தது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில இந்த எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். ஆனாலும் ஆண்டவர் அங்கே நமக்கு எல்லாம் கடன் எல்லாம் கட்ட முடியாம நிலைமையினாலே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், சீக்கிரமாக நம்முடைய கடன்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நமக்கு எந்த பிரச்சனையும் விடவே மாட்டார். நம்மளுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நெருக்கி அவர் பார்க்கறது இல்லை. நம்ம இன்னும் அதிகமா நம்முடைய காரியங்களில எதிர்த்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை ஒப்பு கொடுத்து அதை நாம் கொடுத்து ஆண்டவர் இடத்துல கேட்கும் போது அங்கே பெரிய காரியங்களை மாற்ற முடியும். ஏன்னா அந்த 2 காசு போட்ட அந்த விதவையை குறித்து நாம் பார்க்கிறோம். விதவை அது இருக்கிறது, தனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் போட்டாங்க. ஆனா அங்கே ஆண்டவர் அவங்களை விடல.
எல்லாத்தையும் ஆண்டவர் அங்க பெருசு, இவங்க தான் பெருசா காணிக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் சொன்னாங்க. ஆனா அதுதான் அந்த மாதிரி ஒரு நிலைமைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பெரிய காணிக்கைக்கு தான் இருக்கிறது உள்ளது எதுவோ அதை சொல்லும் போது அங்க அதை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அடுத்ததாக நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே அது எல்லாத்துக்கும் நம்ம தெரியும். அந்த கேரேஜ் ஆற்றங்கடையில போய் ஆண்டவர் அங்க எலியாவை ஒளிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாரு. அங்கேயும் மழை இல்ல, ஒரு பெரிய பஞ்சம் வருது. அங்க அதிசயமா ஆண்டவர் நடத்துறாரு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அங்க 9வது வசனத்துல இருந்துதான். அந்த 9வது வசனத்துல இருந்து நான் பார்க்கும்போது அங்க இந்த ஒரு விதவை கிட்ட போயிட்டு அங்க தங்கி இருக்கும்படி போகிறாரு. அங்க தங்கி இருக்கும்போது சாரிபால் விதவைன்னு சொல்லிட்டு அந்த விதவை கிட்ட போயிட்டு கேக்குறாரு. அவங்க வந்து கேக்குறாங்க, என்ன நான் எனக்கு போயிட்டு அங்க போய் அங்க நின்னுட்டு எனக்கு வந்து அந்த அம்மா வந்து அது முழும்போதே சொல்றாங்க, ஒரு கொஞ்சம் ஒரு எண்ணெய் கொஞ்சம் மாவுதான் இருக்கு, ஒரு கைப்பிடி மாவுதான் இருக்குது, வேற எங்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லும் போதே நாங்க 2 பேரும் சாப்பிட்டு செத்து போகலாம்னு சொல்லி 2 விறகு பொறுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவர்கிட்ட. ஏன்னா அந்த அவ்வளவு மாவு, ஒரு பையனும் ஒரு இதுவும் 2 பேரும் சாப்பிட்டு செத்து போகலாங்கிற நிலைமையில கொஞ்சம் அவ்வளவு பஞ்சம் இருந்தது. ஆனா ஆண்டவர் அங்க எலியாவை அங்க அனுப்புறாரு. அங்க அனுப்பிச்சு அதுல முதல்ல எனக்கு கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்ப அதுல ஒரு கடை செஞ்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த பஞ்சம் தீரும் வரை ஆண்டவர் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அங்க பட்டினியா அவங்க 2 பேருமே இருக்குல்ல, அவ்வளவு அதிசயமா நடத்துறாரு. ஏன் அந்த இவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாரிபாத் அந்த வீட்டுக்கு மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கால நாம் வாசிக்கும் போது அங்க அவ்வளவு தெளிவா கொடுத்திருக்காங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்துல அங்க அந்த விதவையை எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லூக்கா 4:25, 26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலருக்குள்ளும் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திலும் அனுப்பப்படவில்லை. இங்க சாரிபாத் ஊர்ல அநேக விதவைகள் இருந்தாங்க. ஏன் எலியாவை வந்து ஆண்டவர் அங்க மட்டும் அனுப்புறாருன்னா, அதே போல நான் அங்க கரெக்டா அந்த இதுக்கு அனுப்புறாரு. அந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவருக்கு தெரியும், அங்க கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அதனாலதான் எலியாவை அந்த வீட்டுக்கு அனுப்புறாரு. எவ்வளவு பெரிதான ஆண்டவர் பாருங்க. அங்க போய் தாக கிடந்தது, அவருக்கு வந்து சாப்பிட்டு செத்து போயிடலாம்னு வச்சிருந்த மாவை, ஆனா அதுல கொண்டு போய் கொடுங்க. அப்படி கொடுக்கும் போதே அவங்க அதுல இருந்து ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. நான் அதே போலதான் அவங்க எவ்வளவு அந்த அன்பு, ஆண்டவருடைய அன்பு கண்டிப்பா பெரிய திட்டங்களுங்க. அந்த அன்பு நம்ம இடத்துல ஒன்றுபோதும் மாறாது. ஏன்னா அவ்வளவு ஆண்டவர் நேர்த்தியா நடத்துறாரு. நம்ம உள்ளங்கையில வரைந்து வைத்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்துக்கு இன்னும் தேவை, இந்த நேரத்துக்கு மகனுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரும், போராட்டம் வரும், ஆனா நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலையும் ஆண்டவர் நம்ம உள்ளங்கையில வரைஞ்சு வச்சு பார்த்துட்டு இருக்கிறார். ஒருபோதுமே நம்மளை கண்டிப்பா கஷ்டப்படுத்தி நம்மளை துக்கப்படுறது ஆண்டவர் என்னைக்கு விரும்ப மாட்டார். அந்த காரியத்துல என்ன வந்து நம்மளுக்கு கற்று தராரோ அதை வந்து நம்ம கரெக்டா கவனிச்சு ஆண்டவர் இடத்துல நான் இந்த கஷ்டம் வரும்போது நான் என்ன இதுல கத்துக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்ய முடியும். இந்த உலகத்துல நான் பார்க்கும்போது எல்லாரும் சொல்றதுதான், எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா உங்களும் என்னையும் நான் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அது எவ்வளவு அற்புதமான காரியங்க. அதனாலதான் அங்க எத்தனை விதவைகள் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அந்த சூழ்நிலையை அங்க மாற்றுன்னு சொல்லி அங்க போறார். அங்க போயிட்டு அங்க சூழ்நிலைகளை அங்க மாற்றி கொடுக்கிறார் ஆண்டவர். அதன் மூலம் ஒரு பெரிய அற்புதம் அவங்க குடும்பத்துக்கு உண்டானது, மக்களுக்கு உண்டானது. அந்த பஞ்சம் தீர்வு வரைக்குமாக அந்த இடத்துல இது இல்ல. ஏன் இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அவங்க அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தாங்க. நம்ம வந்து இருக்கிறத வந்து கொடுக்கும் போது ஆண்டவர் அதுல பெரிய அற்புதம் செய்ய முடியும். கொடுங்கள். அந்த லூக்கா 6:38 நம்ம வாசிக்கும் போது நீங்க கொடுத்தவங்கன்னா அது வந்து என்ன ஆகுதுன்னா உங்களை அம்மிக்கு குலுக்கி சரிஞ்சு போகத்தக்கதா உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளோட கஷ்டத்தை நம்மளோட சுயநலத்துக்காக மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. நம்மளுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை, ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்மளுடைய பணத்தையோ நம்மளுடைய தசம பாகத்தையோ நம்ம இது மறைத்து வைக்காதபடிக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கும் போது ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா
அமுக்கி குலுக்கி அளந்து சரிதக்கதான் நிலைமையினால ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. இங்க அங்க ஒப்பு கொடுத்தாங்க, இருக்கிறத கொடுத்தாங்க, அங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அங்கேயும் ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அங்கே மாற்றி கொடுக்கிறார். நம்ம இடத்துல இன்னும் நாம என்ன குறைவுள்ளோமோ இருக்கிறோமோ, குறைவுள்ள இருக்கிறோமோ, நம்ம எப்பேற்பட்ட நிலைமையினால இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எனக்குள்ளாக இருக்கிறது, ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமாக அதுல இருந்து நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் என்பது அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதுலயே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து மாற்றி கொடுத்துட்டாரு. ஆனா இன்னொரு சூழ்நிலை எப்படி வருதுன்னா, 17வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அந்த மகன் வியாதியா இருந்து அவன் மரித்து போகிறான். அந்த மரித்து போகணும்னா உடனேயே அவங்களுக்கு ஒரு கஷ்டம். அவங்க உடனே என்ன மாறிட்டாங்க, நீங்க வந்து என்னோட மகன் இறக்குற வைக்கிறது தான் நான் அவங்கள தங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷிகமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க தேவனுடைய ஒரு திட்டம், பெரிய அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய திட்டம் அங்க பெருசா இருந்தது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியல. மனுஷிகமான காரியங்கள், என்னுடைய பிள்ளை இறந்து போகிறதுக்கா நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அங்க ஒரு சந்தேக கண்ணோட கூட அந்த விதவை அவர்கள் சொல்லக்கூடியவர்களா இருந்தார்கள். ஆனால் 20வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தது. அங்க மேல கூட்டிட்டு போய் அங்க 3 தரம் அவர்கள் மேல் மிகவும் குப்புற விழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியா அந்த மேல கூட்டு போய் மேல் வீட்டு அறையில வைத்து அந்த இறந்து போன பையனை தூக்கிட்டு போனார். தூக்கிட்டு போய் மேல வச்சு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். அங்க 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளி மாட்டாக ஒடுக்கி அவர்களை கொலைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருந்த இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அங்க பாரு, இந்த எனக்கு எலியா கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு, எனக்கு தங்க வீட்டு இடம் கொடுத்தவங்களுக்கு நீங்க துக்கத்தை வருவிச்சீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் பண்ணிட்டு அங்க போய் நம்மளுடைய பிள்ளையின் மேல 3 தரம் விழுகிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த இது குறித்து நாம் பார்க்கும்போது அவங்க நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மகன் கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கா. ஒரு சின்ன நார்மல் ஹைட்ல தான் இருப்பாங்க. ஆனா எலியா கொஞ்சம் நல்ல பெரிய ஹைட். அப்போ அவ்வளவு பெரிய ஹைட்டானவங்க அந்த மகன் மேல வந்து எப்படி விழுகிறாரு, நான் நெத்திக்கு நெத்தி, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு டச் பண்ற மாதிரி விழுகிறாராம். அந்த நான் ஒரு புத்தகத்துல படித்து கொண்டிருக்கும் போது அது ஆச்சரியமா இருந்தது. தன்னை தாழ்த்துகிறார். சிறு பையனை உயிரடை செய்வதற்காக அவர் அங்கே 3 தரம் விழுகும் போது அப்படியாக தன்னை தாழ்த்துகிறார். அவர் எப்படி தன்னை தாழ்த்தி இருக்கிறாருன்னா நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் அவ்வளவு ஹைட்டு வச்சிருக்கிறவரு. சின்ன பையன், 10 வயசுக்குள்ள இருக்கிற பையன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அது எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, எவ்வளவு வயசு இருக்குன்னு தெரியல. ஆனா அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹைட்டுக்கு அவர் ஹைட்டானவர் வந்து அவரை தன்னை தாழ்த்துறாராம். தாழ்த்தி தன்னுடைய நெத்தியை அவரோட நெத்தியில வச்சு அவனோட மூக்கு அந்த பையனோட மூக்குல வச்சு வைக்கிற மாதிரி டச் பண்ற மாதிரி 3 டைம் விழுந்து எடுத்திருக்கிறாராம். அந்த காலுக்கு கால் தன்னை எப்படியாக தன்னை தாழ்த்தி அங்கே ஒடுக்கி அந்த 3 தரம் விழுகும் போது அங்கே அவரோட அந்த பையன் திரும்பமாக உயிரடை செய்யறான். அது எவ்வளவு அந்த தாழ்மையெல்லாம் ஆண்டவர் அந்த தாழ்மையுள்ள விண்ணப்பத்தை கேட்கிறார். அங்க அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை, விதவிக்கு வேற யாருமே ஆதரவு இல்லை. அவங்கதான் அந்த பஞ்சத்துல இருந்து திருப்பிட்டு வந்து பஞ்சத்துல இறந்து போயிருந்தா கூட ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருக்கலாம். ஆனா அங்க சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்து இங்க இறக்க வச்சு மறுபடியுமாக ஆண்டவர் அங்கே உயிரடை செய்து அந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன். அங்க ஒரு பெரிய நம்மளும் அதே மாதிரிதான் நம்மளுடைய தாழ்த்துருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம முன்மாதிரியாக வைத்து போகிறார். சிலுவையின் மரண பரியந்த தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய எந்த ஒரு மேலான காரியத்தை நாம் எண்ணி போக கூடாதுங்க. என்னைக்குமே நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்கே நமக்காக இறங்கி அங்கே பெரிய அற்புதம் செய்ய முடியும். தாழ்மையில கிடந்து நம்மை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாழ்ச்சியிலே கிடந்து நம்மை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நாம் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 138:6 வாசிக்கும் போது அவர் எப்படியாக உயர்ந்தவராய் இருந்த தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி 138 சங்கீதம் 6வது வசனத்துல நாம் வாசிக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய அங்க ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நம்ம அங்கே தாழ்மையோடு கூட செபிக்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது போல நம்முடைய தாழ்த்து நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அப்போஸ்தலர் எழுதின 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12 2 to 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தெரிஞ்ச பகுதிதான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பகுதிதான். யாக்கோப கொலை செஞ்சுட்டு ஏரோது ராஜா இவரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு போயிட்டு பேதுரையும் நம்ம கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அங்க போய் சிறையில் அடைச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப சிறையில் அடைச்சு வைக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க நம்ம வாசிக்க கேட்ட 4 வகுப்புகளாக 4 போர் வீரர்கள், ஒரு யாருமே உள்ள போக முடியாது அப்பேற்பட்ட நிலைமையில இருக்குது. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த எப்பேற்பட்ட அந்த சூழ்நிலை அவருக்கு மட்டும்தான் தெரியும். வேற எல்லாம் கை கால எல்லாம் சங்கிலியில கட்டப்பட்டு இருக்குது. அந்த சூழ்நிலையை நாம் நினைத்து பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம மனக்கண்மால் கொண்டு வந்து போகுது, எங்குமே எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. அவர் வெளியே வர்றதுக்கு தப்பிச்சு வர்றதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை. எதை ஒரு வகுப்புல மாறினாலும் 2வது வகுப்புல இல்ல 3வது வகுப்புல கண்டிப்பா இது பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அந்த அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இருந்தது. ஆனா எங்கேயுமே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கே சபையார் அவங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அந்த ஊக்கமா ஜெபத்தை ஆண்டவர் கர்த்தர் கேட்கிறார். நான் அந்த ஊக்கமா ஜெபம் பண்ணும்போது அவங்க எப்படின்னா அவர் நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க நித்திரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆனா சபைகள் அவருக்காக ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. அங்க அவர் நித்திரை பண்ணிட்டு இருக்கும்போது நித்திரை பண்ணிட்டு அவர் தேவதூதன் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பி அந்த சங்கிலிகள் எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு அவர் அங்க போயிட்டு கொண்டு போய் அங்க எங்க ஜெபிக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் விடுறாரு. ஆனா அவங்க அவர் எப்படி நினைச்சாருன்னா ஒரு தரிசனம் காணுவதை போல நினைச்சாராமா. ஒரு தரிசனம் கனவு காண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாராமா. அது எப்படி அந்த எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அங்கே ஒரு பெருசா அற்புதம் செய்யறாரு. அங்க எந்த ஒரு வழி இல்ல, தன்னோட ஃபுல்லா காமிக்கல, அவங்க மத்தவங்களை என்ன ஆனான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அந்த கதவுகள் எல்லாம் தானா திறக்கப்படுது. தானா திறந்து அவருக்கு வெளியில கொண்டு வந்து ஒரு தரிசனம் காண்பது போல அங்க போயிட்டு அங்க வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆண்டவர் வந்து என்னை கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு சொல்லி அவருக்கு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது. நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு பார்க்கலாம். எதுவுமே முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். இது எனக்கு கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளோட எனக்கு ஒரு கனவு காண்ற நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிவு செய்ய ஆண்டவர் கண்டிப்பா முடியும். எப்பேற்பட்ட எல்லாரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்ய முடியுது. எனக்கு முடியவே முடியாது, என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு தோர்ந்து போயிருக்கிறேன், இவ்வளவு துவண்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து எப்படி மாத்துறாருன்னா ஒரு தரிசனம் காண்பது போல மாத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம். அங்க சபையார் ஊக்கமாக அங்க ஜெபித்தார்கள். அந்த ஊக்கமா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அதே போல நாம தம்முடைய தாழ்த்தி நம்முடைய ஜெபம் எப்படியாக இருக்கணும்னா ஊக்கமா இருக்கணும். ஜெபம் பண்ணுவதற்கு எத்தனையோ விதமான காரியங்கள் இருக்கிறது. ஒரு பாலம் உள்ள இறுதித்தோடு கூட அந்த எஸ்தர் அவர்கள் போன வாரத்துல நான் சிந்திக்கக்கூடிய அந்த எஸ்தர் வந்து தன்னுடைய பாரத்தை எப்படி கொடுத்தாருன்னா அங்க போய் உட்கார்ந்து தன்னுடைய முகம் பேரை கூட தெரியாது. யாரு பேரு ஃபுல்லா எத்தனை யூத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்களோட பேரு கூட யாரும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு யூத ஜனங்களுக்காக அங்க ரெட்டுடுத்தி அங்க ஜெபம் பண்ணும் போது அங்கே ஆண்டவர் அந்த விடுதலை கொடுக்கிறாரு என்று சொல்லி பார்ப்போம். அது அவ்வளவு தன்னை தாழ்த்தி அந்த ஊக்கமா ஜெபித்து தன்னை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அங்க பெரிய அற்புதத்தை செய்ய முடியுங்க. அதனால நாமளும் அதே போல ஜெபத்தில உறுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்னும் எதற்காக எல்லாம் நாம் ஜெபிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா நம்மளுடைய சூழ்நிலையை மாத்திரமல்ல, எல்லாருடைய சூழ்நிலையும் ஆண்டவர் மாற்ற முடியும். தேசத்தின் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியும்.
எல்லாமே அடைபட்டு இருக்கலாம். ஆனா இந்த தொற்றுனால எவ்வளவு பிரச்சனைகள் தேசத்துல இருக்கிறது, பொருளாதார நிலைமை எல்லாமே கீழாக இருக்கிறது. நமக்கு எத்தனையோ விதமான வருமானங்கள் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் நடத்துகிறார். நம்ம அதற்காக எல்லாம் நாம் பாரப்பட்டு செபிக்க வேண்டியது கட்டப்பட்ட நிலைமையினால இருக்கிறோம். ஏன்னா எல்லைகள் எல்லாம் போர் தொடுக்கிறாங்க. சீனா எல்லையில, நேபாள எல்லையில எல்லாம் பயங்கரமான ஒரு போர், பதட்டமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருக்கு நம்மளை காத்து வருகிறார், நம்மளை பராமரிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதற்கு நம்ம செய்ய ஒரே ஒரு ஜெபம் தான். அந்த ஜெபத்தினால காலையில எந்திரிச்சு ஜெபிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லா நம்ம எப்படியாக ஆண்டவர் அதிசயமா வழிநடத்துறார். இதுல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்கள், இந்த சூழ்நிலைகள் மாற்றும் போது நாம் ஆண்டவர் அங்கே செய்யக்கூடிய, நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் ஜெபம். இந்த ஊக்கமான ஜெபத்தினால அங்க பேதுரு விடுதலை அடைந்து அங்கே சாதாரணமாக ஒரு நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைமையினால சாதாரணமாக வெளியே வந்தார். அது போல நம்முடைய ஆண்டவர் பெருசா நம்ம நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு விதத்துல அந்த தரிசனம் காண்பது போல ஒரு காத்து மாதிரி ஈஸியா கொண்டாந்து விட்டுருவார். அதனால நம்ம எதுக்கும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதை குறிச்சும் நம்மளை கவலைப்பட வேண்டாம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வருஷத்துல நம்ம வாசிக்கும் போது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தோட கூடிய ஸ்தோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் எப்படியா கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்படிப்பட்ட நிலைமையினால ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்கள் மத்தியிலோ என் மத்தியிலோ எல்லாருடைய மத்தியிலும், நம்முடைய சபைகளில எல்லார் மத்தியிலும் எல்லா சபைகளிலும் நிறைவேற்ற முடியும். நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் முன்னேறி நிற்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்யும். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கலான்னு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சூழ்நிலை பவுலுக்கு ஆண்டவர் மாத்தி கொடுக்கிறார். எப்படியாக மாத்தி கொடுக்கிறாருன்னா, அந்த எப்படியோ கஷ்டமான சூழ்நிலையில படகு பிராணத்துல ஏறி மெலிதா தீவுக்கு போயிட்டாரு. மெலிதா தீவுக்கு போயிட்டு அங்க குளிர்துன்னு சொல்லி ஒரு இதுல பத்த வைக்கிறாரு. விறகெல்லாம் எடுத்து பத்த வைக்கும் போது அங்க ஒரு பாம்பு தன்னுடைய கையை கவ்வி கொண்டு, இவங்க எல்லாம் எத்தனை பேர் கேவலமா பேசினாங்க. இது அவர் இவர் பாவம் செஞ்சதுனால, இவர் தேவனுக்கு விரோதமா செஞ்சதுனால இவங்களுக்கு விஷம் காய்ச்சது, பூச்சி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா பேசினாங்க. ஆனா ஆண்டவர் அங்க சூழ்நிலைகளை அவருக்கு மாற்றி கொடுத்தாருங்க. அவருக்கு எந்த ஒரு எல்லாம் கை கால் வீங்கும். அது படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 28ஆம் அதிகாரத்துல அவங்க வீங்கும், அவங்க செத்து போயிருவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு இது இல்லைங்க. அந்த அவ்வளவு விஷமுள்ள பாம்பு அந்த தன்னோட கையை கவிழும் போதும் ஆண்டவர் அங்க ஒரு பெரிய மாற்றத்தை அங்க கொண்டு வந்தாரு. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த கடிச்சதுக்கு உண்டான தடையும் கூட இல்லையா. அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்துறாரு. அது போல நாம் எத்தனையோ பேர், நாம் எவ்வளவோ காரியங்கள் நடக்கலாம், ஆனால் எந்த ஒரு தன்மையுமே இல்லாதபடிக்கு ஆண்டவராலே முடியும். இதனால எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நாம் இதுல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கோம். முதலாவது அங்கே பார்க்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும், சோதனை காலகட்டத்துல நம்மளுடைய விசுவாசம் எப்படியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கொடுக்கிற காரியத்துல நம்ம எப்படி உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். தனக்கு உன்னதை எழுதும்போ அதை நம்ம கொடுக்கும் போது அந்த ஆண்டவர் அங்கே பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருக்காக கொடுக்கும் போது நமக்கு ஆண்டவர் அழுக்கி குலுக்கி சரிந்து போகத்தக்கதான் நிலைமையினால ஆண்டவர் கொடுப்பார். அதே போல இங்க ஊக்கமா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு. ஜெபத்தை பண்ணும்போது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதே போல இங்கே நாம் மடிந்து போகிற நிலைமையினால் இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பா கைவிட மாட்டார். அங்கே ஒரு தடை கூட இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டு தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். நம்முடைய முடி கூட அவர் எண்ணப்பட்டு அவரோட சித்தம் இல்லாம ஒண்ணு கூட கீழே விழுகாதான். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம கூட உண்டு. நம்ம எதை குறிச்சு கலங்க வேண்டாம். கர்த்தரிடத்துல உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து வாழும் போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில எங்களுடைய வாழ்விலை செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் குறைவுள்ளவன், ஏதாவது குறைவுள்ள இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கும்படிக்காக நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்காக ஜீவிக்க நாம் எல்லாரும் பிரயாசப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். ஒரு பாடலை கூட பாடலாம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன்
லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். கூழாங்கல்லாலே கோலியாத் வீழ்வது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். அருமையான ஒரு செய்தியை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். எந்த சூழ்நிலையும் மாற்றக்கூடிய கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. நம்முடைய அருகிலே அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை புயல் வீசலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், என்ன வந்தாலும் நம்முடைய அருகிலே நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இந்த அருமையான சிந்தனைக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஒரு காரியத்தை கூட நான் அறிவித்து நம் ஜெபத்திற்கு அருமையான பிரபன் ஜெபிப்பார்கள். ஒரு காரியத்தை கூட நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து நாம் நம்முடைய சபையிலே வைத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அதற்கென்று நாம் ஆயத்தப்படுவோம். சிறு பிள்ளைகள் யாரும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் வரலாம். அது உங்களுடைய விருப்பத்திற்காக விடப்படுகிறது. எல்லாரும் கண்டிப்பாக இங்க வந்து நாம் முன்பு போல இங்கே சபையில போய் கர்த்தரை ஆராதிப்போம். ஜெபத்தோடு கூட அதற்கென்று ஒரு ஆயத்தத்தோடு கூட நாம் அடுத்த வாரத்திலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நாம் அங்களுடைய சபையிலே கர்த்தரை